இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் கேடி, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? என்ன? என் குடும்பத்துல இருக்கிறவங்களே என்ன முழுசா புரிஞ்சுக்கலடா. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நீயாவது புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். உனக்கும் புரியலடா. என்ன புரியல? டேய் கேடி, என்னால யாரையும் லவ் பண்ண முடியாதுடா. இத்தனை வருஷம் என் கூட பழகுற, அது கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையாடா? டேய், எனக்கு வாழ்க்கைன்றது ஒரு அட்வென்ச்சர். என்னால அலாரம் அடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதுடா. தினமும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு சாப்பிட்டு பைய தூக்கிட்டு வேலைக்கு போற ஒரு ரொட்டீன் லைஃப் என்னால வாழ முடியாதுடா. அப்போ அந்த மாதிரி வாழ்றவங்களாம் முட்டாள்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலடா, அது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றேன். காதலுங்கிற பேர்ல இன்னொருத்தர காலை முழுக்க தூக்கி சுமக்க முடியாதுடா. எனக்கு தேவை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாத ஒரு லைஃப்டா. அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கும்போதுதான் நான் நானா இருக்கேன். நீ இப்படிதான் இருக்கணும், இதான் செய்யணும், இதான் உன் கடமைன்னு யாரும் என்ன கட்டுப்படுத்த கூடாது. எனக்குன்னு எந்த தடையுமே இருக்க கூடாதுடா. டேய், ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறது தப்பாடா. சொல்லுடா, தப்பா? அது ஒருத்தோட பர்த் ரைட்ரா. ஏன் நியாயம் எனக்கு? நான் நினைச்சபடி வாழணும்டா, தோன்றத செய்யணும். கல்யாணங்கிறது சுதந்திரத்துக்கு அடிக்கிற சாவு மணிடா. அத பண்ணிட்டா காலத்துக்கும் 9 to 6 என்ற டைம் லூப்ல நம்ம மாட்டிக்கிட்டு தவிப்போண்டா. அது எனக்கு வேறண்டா. அப்போ சாம் கூட நடக்கிறது ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ரா. அதை நான் எப்ப நினைச்சாலும் உடைச்சுக்கிட்டு வெளில போக முடியும். அதை சொல்லித்தாண்டா நான் இந்த கல்யாணத்தையே பண்றேன். ஆனா தமிழ் கூட அப்படி இல்லடா. அது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போனா அவகிட்ட நான் உண்மையா இருக்கணும்டா. அவ சொல்றத கேட்கணும். டேய், தமிழ் பாவண்டா. அவளால என்ன பொறுத்துக்கிட்டெல்லாம் வாழ முடியாது. அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுடா. அவளுக்கு வாழ்க்கையே குடும்பம் தான்டா. ஆனா நான் குடும்பத்தை விட்டு ஓட நினைக்கிறவன். ஏய் கேடி, உங்க எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் தமிழை ஒதுக்குறேன், அவளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லைஃப கெடுக்கிறேன்னு தோணும். ஆனா அது அப்படி இல்லடா. நான் அவளுக்கு நல்லது தாண்டா பண்றேன். அதாண்டா உண்மை. அவளுக்கு நான் கெட்டது பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ கழுத்துல தாலி கட்டிடுவேன். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன்டா. அதை தமிழும் விரும்ப மாட்டா. தமிழுக்கு அது நல்லா புரியுதுடா. ஆனா உங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. டேய் கேடி, பிளீஸ்டா, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி யாரும் பேசாதீங்க.